ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக்கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இது சாத்தான் மற்றும் இருளின் ஆட்சியை குறிக்கிறது. இயேசு அவற்றின் அதிகாரத்தை உரித்தார், அதாவது அவர்களின் சக்தியை நீக்கினார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டார், வெளியரங்கமான கோலமாக்கினார். அந்த அதிகாரத்தை இரகசியமாக அல்ல, பொதுமக்களின் முன்பு அவமானப்படுத்தினார். பழைய காலங்களில் போரில் வென்ற அரசன் எதிரியை எல்லோருக்கும் காட்டுவான். அதுபோல இயேசு சிலுவையிலே சாத்தானின் தோல்வியை வெளிப்படுத்தினார், சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவை தோல்வியைப் போல தோன்றினாலும் அது உண்மையில் மிகப்பெரிய வெற்றி. பாவத்தின் மேல் வெற்றி, மரணத்தின் மேல் வெற்றி, சாத்தானின் மேல் வெற்றி, நம்முடைய பயத்தின் மேல் வெற்றி, நம்முடைய குழப்பமான சூழ்நிலைகளின் மேல் வெற்றி, நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளின் மேல் வெற்றி. நாம் பயப்பட வேண்டியதில்லை. இயேசு ஏற்கனவே வெற்றி பெற்றார். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். அவன் அதிகாரம் முற்றிலுமாய் அகற்றிவிட்டார். நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழலாம். கிறிஸ்துவுக்குள் நாம் ஜெயித்தவர்கள். சிலுவை என்பது தோல்வியின் அடையாளம் அல்ல, அது நீதியை ஜெயத்தின் சின்னமாக உள்ளது. நீங்கள் எந்த போராட்டத்திலும் இருந்தாலும் இயேசுவின் சிலுவை உங்களை வெற்றியை உறுதி செய்யும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவையை பார்த்தால் நாம் நினைக்க வேண்டியது, என் பிரச்சனை பெரிதல்ல, ஏனென்றால் என் தேவன் ஏற்கனவே ஜெயித்தார். இன்று நீங்கள் எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, நினைவில் கொள்ளுங்கள், சிலுவை உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தந்தது. எவ்விதமான ஜெயம் என்றால் பாவத்தின் மேல் ஜெயம், பயத்தின் மேல் ஜெயம், சாத்தானின் தாக்குதலின் மேல் ஜெயம். விதமான ஜெயத்துடன் நம் வாழ தேவன் ஏற்கனவே சிலுவையில் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டார், வெற்றிகரமான கோலமாக்கினார். அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதனால் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். பாவத்தின் அடிமையில் இருந்த உங்களை தேவன் மீட்டுக் கொண்டார் என்ற விசுவாசத்துடன் வாழுங்கள். ஜெயமான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.